வணக்கம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, சிஏ இன்டர் நம்மகிட்ட படிச்ச பசங்களோட பேரண்ட்ஸ்க்கான வீடியோ. இது நான் வந்து குரூப்லயே சொல்லியிருக்கலாமே, எதுக்கு யூடியூப்ல வீடியோ போடுறீங்க அப்படின்னா, சில பேரு அ இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல. சில ஸ்டூடண்ட்ஸ் வாட்ஸ்அப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஆக்டிவா இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல அப்படின்றதுனால, எனக்கு எப்படி அவங்க கூட கம்யூனிகேட் பண்றது அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. மேபி இந்த வீடியோ சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு பர்சனலா மெசேஜ் கூட அனுப்பலாம். இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு அவங்களுக்கு பர்சனலா மெசேஜ் கூட அனுப்பலாம். கிட்டத்தட்ட இது காணாமல் போனோர் பற்றிய அறிவிப்புன்ற மாரி தான் இந்த வீடியோ. அ என்ன அப்டின்னா, கூனி குறுகி போயிட்டாங்க. ஃபெயில் ஆனதுக்கப்புறம். லைக் இன்டர் ரிசல்ட்ஸ் வருது ஜான்வரி 25 ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுறாங்க. நல்லா படிச்ச பசங்க தான். எல்லாமே தங்கம் தான். ஏதோ ரீசன்னால ஃபெயில் ஆயிடுறாங்க. மேபி எக்ஸாம் சரியா எழுதியிருக்க மாட்டாங்க. அந்த டே அன்னைக்கு சரியா எழுதல. ஆர் அந்த டே அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். லைக் அந்த லாஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கும். எனக்கு ஜெய்சங்கர் நேத்திக்கு அந்த வீட்ல வந்து மீட் பண்ணிட்டு போனான். அப்போ சொன்னான், "சார் நான் வந்து எஃப்எம் எக்ஸாம் போவேணான்னு ஆயிப்போச்சு சார். எனக்கு வந்து சுத்தமா உடம்பு முடியல. ஆல்மோஸ்ட் நான் வந்து பெட் ரிட்டனா இருந்தேன். பட் அப்பா எப்படியோ அப்பாவும், அண்ணாவும் சேர்ந்து எப்படியோ கொண்டு போய் என்ன எக்ஸாம் ஹால்ல வுட்டாங்க. போய் எதையோ எழுது அப்படின்னாங்க. நான் 65 மார்க் தான் சார் எழுதினேன். 52 மார்க் வாங்கினேன் சார்." அவன் சொல்றான், "எஃப்எம் எக்ஸாம் வந்துட்டு நான் வந்து எஃப்எம் மட்டும் தான் சார் ஒழுங்கா எழுதினேன். எஸ்எம் எழுதவே இல்ல சார். அவ்ளோ டயர்டா இருந்தது உடம்பு. 3 மாத்திரை போட்டுட்டு போனேன் நானு. அவ்ளோ மோசமா இருந்தது உடம்பு. ஆனா ஓகே சார், ஆண்டவன் புண்ணியத்துல பாஸ் பண்ணிட்டேன். அ அது இல்லன்னா என்ன திருப்பி எழுத வேண்டியிருந்திருக்கும் சார்." அதனால பெருசு புலம்பிட்டு அது மாரி நெறைய பேரால உடம்பு முடிஞ்சிருக்காது. எக்ஸாம் ஃபியர் இருந்திருக்கும். ஆங்ஸைட்டி இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிற பசங்கலாம் வந்து ஃபெயில் ஆகுறதுன்றது சகஜம். இது ஏதோ வந்து வாழ்க்கையே போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படின்ற மாரிலாம் என்ன வயசாகுது? 18, 19 வயசுல எதுக்கு இவ்ளோ யோசனை? தேவையே இல்ல. ஒழுங்கா வந்து என்ட்ட பேசுங்க. நான் பிளான் போட்டு குடுத்துட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து மே 25க்கு டெஸ்ட் சீரிஸ் பிளான் போட்டு குடுத்தாச்சு அவங்களுக்கெல்லாம். ஆ சரி இந்த வீடியோ ஓகே. உடனே நான் இந்த வார்த்தைய சொன்னோனே, உடனே மத்தவங்க வெளி பசங்கலாம் வந்துட்டு, "சார் எனக்கும் டெஸ்ட் சீரிஸ் குடுங்கன்னு" கேட்காதீங்க. இந்த வீடியோவே என்கிட்ட படிச்ச பசங்களுக்காக தான். இந்த ஜான் 25ல நான் கோச் பண்ண பசங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆ எனக்கு என்னன்னா, அவங்ககிட்ட நான் பர்சனலாவும் பேசியிருக்க முடியும். ஆனா என்னன்னா, லைக் அவங்க வந்து நான் ஃபோன் பண்ணா அழுவாங்க. ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. 1 பாசிபிலிட்டி. 2வது அ நான் அவங்களுக்கு ஒரு டைம் குடுக்கணும். அவங்க என்கிட்ட வரணும்னு நெனைக்கிறேன். நான் அவங்க கிட்ட போறதோட. அண்ட் இது வந்து இன்னொரு ஸ்டூடண்ட் மூலியமா, "ஏய் பாரு சார் வந்து நமக்காக கன்சர்ன் பண்றாரு. நீ போய் பேசு" அப்படின்னு ஒரு ஸ்டூடண்ட் அவன்ட்ட சொல்லி வந்து பேசணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, தே ஆர் லைக் ஒரு பெரிய போர்வ எடுத்து போத்திட்டாங்க. போத்திக்கிட்டு அவங்களும் வெளில வர மாட்றாங்க. அவங்கள யாரும் அப்ரோச் பண்ணவும் அவங்க விட மாட்றாங்க. ஒரு மாரி WhatsApp அன்இன்ஸ்டால் பண்றது, எல்லாத்தையும் பிளாக் பண்றது, ஃபோன் நம்பரே அதே ஃபோன் நம்பர் யூஸ் பண்றாங்களான்னு தெரியல மாரி ஆயிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்ட்ட நான் பேசிட்டேன். இன்னும் ஒரு 15 பேர்ட்ட நான் பேசல. இந்த வீடியோ வந்து அந்த 15 பேருக்காக தான். ஓகே. தயவு செய்து வாங்க. எய்தர் பேரண்ட்ஸாவது பேசுங்க, இல்லன்னா ஸ்டூடெண்ட்டாவது பேசுங்க. இப்படியே அழுதுட்டே இருந்துட்டு, இப்படியே சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தா ஒண்ணும் ஆகப் போறதில்ல. ஆக வேண்டிய காரியத்த பார்க்கலாம். திருப்பி படிக்கலாம். டெஸ்ட் எழுதலாம். என்ன நடக்குமோ நடந்து தான் ஆகும். அதனால நம்ம எதுவும் அதையே நெனச்சுட்டு இருக்க முடியாது. யூ ஹேவ் டூ கெட் பேக் டூ நார்மல் லைஃப். படிக்க ஆரம்பிக்கணும். இந்த ஒரு ரிசல்ட் வந்து நம்ம வாழ்க்கையெல்லாம் பாதிக்கக்கூடாது. ஓகேவா? நீ வந்து சில பேர் அக்ரிகேட்ல ஃபெயில் ஆயிருக்கலாம். சில பேர் ஸ்டாக்ஸ்லயோ இல்லன்னா லாலயோ ஃபெயில் ஆயிருக்கலாம். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா நீங்க அக்கவுண்ட்ஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு சரியா பண்ணலன்னு சொன்னீங்க. ஆனா அக்கவுண்ட்ஸ்ல யாருமே எனக்கு தெரிஞ்சு ஃபெயில் ஆகல. ஃபெயில் ஆனவன்லாம் எய்தர் டாக்ஸ்ல ஃபெயில் ஆனான், இல்லன்னா லால ஃபெயில் ஆயிருக்கான். டாக்ஸ் பேப்பர் டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா, அ யோசிச்சு பாரு. ஆல்ரெடி இது வந்து அ அவுட்டேட்டட் ஆன டாக்ஸ நீங்க எழுதியிருக்கீங்க. யோசிச்சு பாரு. நீ வந்து யூஸ் பண்ண புக் வந்து டிசம்பர் 2023ல பப்ளிஷ் பண்ண புக். நீ யூஸ் பண்ண புக். அதாவது அது மே 24 எக்ஸாம்க்காக பப்ளிஷ் பண்ண புக். அந்த புக்கு ஜான் 25க்கு எந்த அளவுக்கு வேலிடா இருந்திருக்கும். யோசிச்சு பாரு. இப்ப 2025 பிப்ரவரி பட்ஜெட் நம்ம படிச்சோம். பட்ஜெட்ன்னு ஒண்ணு இருக்குது. நிர்மலா சீதாராமன் வந்து இந்த ரூ. 12,00,000 வரைக்கும் ஏத்தி விட்டுருக்காங்கல்ல இப்ப ரீசென்ட்டா. இப்ப இத நீ படிச்சா தான் அப்டேட்டட். ஆனா இதையே நம்ம யாருமே படிக்க போறதில்ல. நம்ம படிக்க போறதே போன அசஸ்மென்ட் இயர் தான் படிக்க போறோம். நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்க புக் அதாவது டிசம்பர் 2024ல பப்ளிஷ் பண்ணி 2025 இயர்ல படிச்சுட்டு இருக்காங்களே பசங்க. இதுவே என்ன பொறுத்தவரைக்கும் அவுட்டேட்டடான புக் தான். ஏன்னா நீ ஒன்ஸ் யூ ஃபினிஷ் இன்டர் அண்ட் கோ ஃபார் ஆர்டிகல்ஸ் வாட் யூ ஸ்டடீட் இட் இஸ் நாட் தேர். ஸோ நம்ம ஆல்ரெடி அவுட்டேட்டடான மெட்டீரியல் தான் படிக்கிறோம். ஆனா நீங்க எவ்வளோ அவுட்டேட்டடான மெட்டீரியல் படிக்கிறீங்க? அதாவது 2023 பட்ஜெட்டோட மெட்டீரியல் படிச்சுட்டு இருக்கீங்க. இன்ஃபாக்ட் நாட் ஈவன் 2024. சரியா? அப்போ ஆப்வியஸ்லி நீ வெளில போம்போது, அ உனக்கு அந்த
அப்டேட் நாலேஜ் வரணும் அப்படின்னா அந்த டைம்ல டேக்ஸ் பேப்பர் டஃப்பாக தான் இருப்பாங்க. அப்போ அதுக்கும் மேல நாலேஜ் இருக்கிறவன் தான் அதை வெளில போவான், கிளியர் பண்ணிட்டு வெளில போவான். ஸோ ஓரளவுக்கு நான் டாக்ஸ்ல படிக்கிறேன்னா ஐசி என்ன சொல்லுது, நீ லேட்டஸ்ட் படிச்சுட்டு போ வெளில போகும்போது. இங்கேருந்து கிளியர் பண்ணிட்டு போகும்போது லேட்டஸ்ட் படிச்சு கிளியர் போனோம் அது எதிர்பார்க்குதா என்னன்னு தெரியல எனக்கு. மேபி அதனால தான் அவங்க வந்து அந்த அளவுக்கு அந்த பேப்பர் செட் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. பட் எப்பயுமே சொல்றேன், இன்டர்ல டாக்ஸ் பேப்பர் கஷ்டமா தான் இருக்கும். த ஒன்லி பேப்பர் வேர் தே கேன் ஆஸ்க் பியாண்ட் ஐசிஐ மெட்டீரியல் அப்படின்றது டாக்ஸ் பேப்பர் தான். பிகாஸ் அக்கௌண்ட்ஸ்லயோ லாலியோலாம் பியாண்ட் ஐசிஐ மெட்டீரியல்லாம் கேட்கறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அதில் பெருசாக அப்படி ஒன்றுமே இல்லை கேட்கறதுக்கு. ஆனால் டேக்ஸில் ஐசிஐ புக்கில் இருக்கிற சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சம்ஸ். ஸோ அதனால வெளில போய் தான் ஆகணும். அதே மாதிரி பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் போட்டு பார்க்குறேன், ஆர்டிவி போட்டு பார்க்குறேன் அப்படின்னா அது ஓரளவு தான் கை கொடுக்கும். மற்ற சப்ஜெக்ட் மாதிரி அந்த அளவுக்கு கை கொடுக்காது டேக்ஸை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் தே கேன் ஆஸ்க் நியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ் இன் டேக்ஸ் இஸ் ஃபார் ஈஸி தேன் ஃப்ரேமிங் கொஸ்டின் இன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் லா. ஃபார் ஈஸினா இந்த சென்ஸ் என்ன, விதவிதமா கேட்டுனே போகலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ அதனால ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்டு ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மாற்றலாம். லைக் இன்னும் இந்த சம்டைம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இந்த சம்டைம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுத்தையும் குரூப் பண்ணி போட்டுடலாம். அது மாதிரி ஸோ பேப்பரை டஃப் ஆக்குறது ரொம்ப ஈஸி. இது வந்து டைரக்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும். இன்டைரக்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கேட்கறதே கிடையாது. சம் ரேர் பாசிபிலிட்டி கொஸ்டின்ஸு, சும்மா இந்த கிளாரிஃபிகேஷன் நோட்லேருந்து வர கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்கறது. அது வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் பேப்பரை டஃப் பண்ணணும்னா அந்த மாதிரி கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு தான் ஆகணும்னு அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கிளாஸ் நடத்தும் போது இதெல்லாம் ஜிஎஸ்டியில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு, அது எக்ஸாமுக்காக சொல்ல, ஜிஎஸ்டி பிடிச்சிக்கிறதுக்காகவே இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த அந்த விஷயங்கள் மட்டும் கேட்கறது இல்லை. ஏன்னா அந்த விஷயங்கள் மட்டும் கேட்டால் எல்லாருமே படித்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ அப்போ ரிசல்ட்டை கம்மி பண்ணணும்னா அவங்க வந்து ரேர் பாசிபிலிட்டி கொஸ்டின்ஸு, எங்கேருந்துலாம் கொஸ்டின்ஸே வராதோ அங்கேருந்துலாம் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்பாங்கன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி, இதெல்லாம் நம்ம பேசியிருப்போம், கிளாஸ்லேயே பேசியிருப்போம். பட் எஸ், எக்ஸாம்னு வரும்போது என்னதான் நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் அங்கே போய் அந்த 3 மணி நேரத்தில் என்ன எழுதுறோமோ அதுதான் விஷயம். ஸோ ஏதோ இந்த 3 மணி நேரம் நீங்கள் சொதப்பிட்டீங்க, அவ்வளோதான் நீங்கள் நினைக்கணும். திருப்பி உங்களுக்கு ஒரு சான்ஸ் வரும். அதனால் நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையில் நான் ஃபெயிலியரே பார்க்கக்கூடாது, ஆனால் நான் பார்த்துட்டேன், நான் என்ன பண்ணுறேனே இப்படிலாம் ரொம்ப ஏதோ இப்போ பாட்டி தாத்தா மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்கள் எல்லாம் ரொம்ப சின்ன பசங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மல். ஒரு தடவை ஃபெயில் ஆகும்போது தான் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன், 2-3 தடவை ஃபெயில் ஆனால் உனக்கு வந்து அசிங்கமே இருக்காது சுத்தமாக. அது ஜஸ்ட் அனதர் எக்ஸாம் மாதிரி ஆகிடும். பிகாஸ் நான் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் மீட் பண்ணியிருக்கேன். அவங்களாம் ஃபீலே பண்ண மாட்டாங்க. 3rd டைம் ஃபெயில் ஆகும்போதுலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணும்போது குமுறி எழுதிருப்பான். 3rd டைம் ஃபீல் பண்ணும்போது அழவே மாட்டான். 4th டைம் பாஸ் ஆயிடுவான். ஸோ இட்ஸ் நார்மல் இன் சிஏ. இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸாம். அவ்வளோலாம் ஃபீல் பண்ணுறதுலாம் இது அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை. ஃபீல் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவ்வளோ நீங்கள் இப்போ பண்ணுற மாதிரிலாம் அப்படியே என்ன சொல்கிறது, நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், அந்த அளவுக்குலாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒர்த்து கிடையாது. இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா சைக்காலஜிக்கலி நீங்கள் அஃபெக்ட் ஆகிடுவீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகிடுவீங்க. சக்ஸஸ் வந்தால் டமார் அடிச்சு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணவும் கூடாது. ஃபெயிலியர் வந்தால் நீங்கள் இப்போ பண்ணுற மாதிரி இருக்கவும் கூடாது. ரெண்டுத்தையும் கொஞ்சம் நடுநிலைமையாக பார்க்கணும். வெளில வர்றது எப்படின்றதான் பார்க்கணும். அண்ட் இதுவும் கடந்து போகும். சக்ஸஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.